இது மகிமை நேரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு மகிமை தொலைக்காட்சி நேயர்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அருமையான கிறிஸ்துமஸ் காலங்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்கு பார்த்தாலும் விளக்குகள், சந்தோஷம், கீத பவனி, இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறத அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், எப்படிப்பட்டதான வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வேதவசனம் சொல்கிறது, யோவான் 13:15, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழும்படியாக தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எப்படிப்பட்டதான மாதிரியை ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். விசேஷமாக தனித்து ஜெபிப்பதில் ஆண்டவர் ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஜபத்தில் ஆண்டவர் ஒரு மாதிரியை வாழ்ந்து காட்டினார். அது மாத்திரமல்ல, சாதாரண ஜபம் அல்ல, தனி ஜபம், தனித்து ஜபிக்கிறதான ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்ததை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, லூக்கா 9:18, மார்க்கு 6:46, மத்தேயு 14:23, மத்தேயு 26:36, மார்க்கு 1:35, இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வசனங்களை எல்லாவற்றையும் நாம் பார்த்தோமானால் ஆண்டவர் தனித்து ஜபித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அவர் தேவனுடைய குமாரன், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் அவர் மனுஷ ரூபமா இருந்தபடியினால், ஜபத்தின் முக்கியத்துவத்தை அவர் அறிந்திருந்தபடியினால் அவர் தனித்து ஜபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசேஷமாக பார்க்கும்போது அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து ஜபம் பண்ணுவதற்காக மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ ஆண்டவரே அவ்வளவு தூரம் ஜபித்திருப்பார் என்று சொன்னால், பொல்லாங்கனை ஜபிப்பதற்கு, அவருடைய வல்லமைகள் வெளிப்படுவதற்கு, வல்லமைகள் விளங்குவதற்கு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஜபம் அவசியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே எம்மாத்திரம் பிரியமானவர்களே, இதோ கடமைக்காக ஜபிக்கிற இராமல் தனி ஜப வாழ்க்கை நமக்கு வேண்டும். தனி ஜபம் இருக்கும் போதுதான் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட முடியும். தனி ஜபம் செய்யும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தின் மகத்துவங்களை நமக்கு உணர்த்த முடியும். பிரியமானவர்களே, தனி ஜபம் செய்யும் போதுதான் ஆவியானவர் தன்னுடைய வியாகுலங்களை நமக்கு ஊற்ற முடியும். ஜபிப்பதற்காக நம்ம ஏவ முடியும். நம்முடைய வல்லமைகளை அதிகமாக கிரியைகளை வெளிப்படுத்துவதற்கு தனி ஜபம் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அது தனியா ஜெபம் பண்ணுவதை வலியுறுத்தி இருக்கிறாரே, இன்னைக்கு நம்மால் ஏன் அதை செய்ய முடியவில்லை? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:41 நாம் பார்க்கும்போது, மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால், உங்கள் பலவீனமான மாம்சத்தை இந்த உற்சாகமுள்ள ஆவி மேற்கொள்ள வேண்டும். மேற்கொள்ளுமானால் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஜெபத்திற்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:40 கூட நாம் பார்க்கும்போது, அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். அவர் ஜெபித்தது மாத்திரமல்ல, ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி மற்றவர்களையும் வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். தனித்து ஜெபிப்பதில் ஆண்டவர் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்ததை இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடிகிறோம். பிரியமானவர்கள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தனி ஜெபம் இருக்கிறதா? இன்னைக்கு அநேக ஒரு வேதனையான காரியம் என்ன சொன்னால், ஆலயங்கள்ல அதிகமான ஒருவேளை ஜபம் நீண்டுட்டு என்று சொன்னா இன்னைக்கு அநேகரால இருக்க முடியல. ஏன் ஜப நேரம் இவ்வளவு நீளுது? ஏன் டைமுக்கு எங்களால முடிக்க முடியல? இப்படியாக அநேக விசுவாசிகளே, அதிலும் அநேக விசேஷமான விசுவாசிகளே, மூப்பர்களே, இப்படிப்பட்டதான கேள்விகளை கேட்கிறது நான் பார்க்க முடிகிறது. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? ஜபத்தின் முக்கியத்துவத்தை நாம் ஏன் மறந்து போகிறோம்? ஆண்டவரே ஒரு இரவு முழுவதும் ஜபித்தார் என்று சொன்னார், நம்மால ஒரு 2 நிமிஷம் ஏன் நம்மளால ஜபிக்க முடியவில்லை? ஒரு 5 நிமிஷம் ஏன் நம்மளால முழங்கால் போட்டு ஜபிக்க முடியவில்லை? ஏதோ கடமைக்காக
வார்த்தைக்காக ஜபிப்பது ஜபம் அல்ல, ஆண்டவரோடு கூட உறவாடுவதுதான் ஜபம். உண்மையான ஜப வாழ்க்கை என்பது ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அப்படிப்பட்டதான உண்மையான ஜப வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கிறதா யோசித்து பாருங்கள். இன்னைக்கு அப்படிப்பட்டதான உறவாடுகிறதான ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கிறதா யோசித்து பாருங்கள். ஜப வீரனா நம்மால் ஏன் மாற முடியாது யோசித்து பாருங்கள். ஜபிக்கிறவன் ஜெயம் எடுக்கிறவனாய் இருப்பான். ஜபிக்கிறவன் சாத்தானுக்கு அவன் சமாதிக்கிட்டவனாய் கூட இருப்பான். ஜபிக்கிறவன் சாத்தானுக்கு சவால் விடுகிறவனாய் இருப்பான். ஜபிக்கிறவன் சாத்தானின் சாம்ராஜ்யத்தை உடைத்து போடுகிறவனாய் இருக்கிறான். ஜபிக்கிறவன் தேசத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்புகிறவனாய் இருக்கிறான். ஜபிக்கிறவன் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். ஜபிக்கிறவன் வல்லமையுள்ளவனாய் இருக்கிறான். ஜபிக்கிறவன் மேல் தேவனுடைய தயவு இருக்கிறதை பார்க்கிறோம். ஜபிக்கிறவன் எந்த இடத்தையும் அசைக்கிறவனாய் இருக்கிறான். ஜபிக்கிறவன் ஆத்துமாக்களை கர்த்தருக்கு கொண்டு வருகிறவனாய் கூட இருக்கிறான். கிறிஸ்தவனே, ஜபத்தை விடாதே. ஜபத்தினால் உன் எதிர்காலம் அடங்கி இருக்கிறது. ஜபத்தில் உன்னால் எல்லாமே இருக்கிறது. ஜெபியுங்கள், ஜெயமிடுங்கள் என்று சொல்லி ஒரு அருமையான கவிதையை நான் வாசித்தேன் பிரியமானவர்கள். அப்போ ஒரு ஆழமான ஒரு கவிதை. ஏன் என்று சொன்னால் ஜபத்தின் ஆழத்தை புரிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் அந்த கவிதை எழுந்திருந்தார்கள். இன்னைக்கு நம்மால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜபத்துல உறுதியாய் அவர்கள் தரித்திருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய உறுதி எப்படியாக இருக்கிறது? விழாக்கால கொண்டாட்டங்கள் அவசியம்தான், வெடி வெடிக்கிறது அவசியம்தான், பலகாரங்கள் சுடுவது அவசியம்தான், புத்தாடை உடுத்துவது அவசியம்தான். ஆனா எல்லாவற்றையும் விட எது அவசியம் என்றால் ஜபம் அவசியம். இந்த ஒரு வருஷ காலமே ஆண்டவர் நம்மை காத்தாரு, அதற்கு நம்ம நன்றி சொல்லணும். அதுலயும் விசேஷமா இனியும் காக்க போகிற அதற்காக நம்ம வல்லமையோடு ஜபிக்கணும். ஆண்டவர், ஏதோ எனக்கான சுயத்திற்கான வாழ்க்கையை நான் ஒருவேளை இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கலாம், அப்படி நான் வாழாதபடிக்கு, இன்னும் சுயமான வாழ்க்கை வாழாதபடிக்கு, மற்றவர்களுக்கு வல்லமையாய் என்னை எடுத்து பயன்படுத்த வேண்டுமானால் தனி ஜபம் மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் ஜபிக்கிறது போல, ஆண்டவர் தனி ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது போல நாமும் முக்கியத்துவம் கொடுப்போம். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில இப்படி இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ அல்ல, இனிமேல் ஜபத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இந்த நேரமானால் இன்னார் ஜபாரையில இருப்பாங்க, இன்னார் ஆண்டவரோடு பேசி கொண்டிருப்பார்கள், இப்படிப்பட்டதான சாட்சியே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கேட்க வேண்டும். அதுதான் உண்மையான ஜப வாழ்க்கை, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. ஒரு ஜப நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த நேரத்துல இவங்க வேற யாரு கூடயும் தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க, வேற யாரு கூடயும் செல்போன்ல இருக்க மாட்டாங்க, இல்ல எதுவும் செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல இடியே விழுந்தாலும் அவங்க ஆண்டவரோடு கூட பேசி கொண்டு இருப்பாங்க. இப்படிப்பட்டதான ஒரு சாட்சி நம்மை குறித்து மற்றவர்கள் பகிர வேண்டும். இதுதான் உண்மையான ஜப வாழ்க்கை. இப்படிப்பட்டதான ஜப வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏதோ உலகத்துல வந்தார் சென்றார் அல்ல, அவர் ஒவ்வொரு காரியங்களும் அணுக்களாய் நுணுக்கமாய் மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து போயிருக்கிறார். இன்னைக்கு நாமும் கூட அப்படிப்பட்டதான மாதிரியான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்ம அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு செவி கொடுப்போமா? ஆண்டவர் எந்தெந்த காரியத்திலெல்லாம் மாதிரியாய் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, அன்பை காட்டுவதில் ஆண்டவர் மாதிரியா இருந்தார், தாழ்மையை காட்டுவதில் ஆண்டவர் மாதிரியா இருந்தார், மன்னிப்பதில் ஆண்டவர் மாதிரியாய் காணப்பட்டார், அவர் நன்மை செய்வதில் மாதிரியாய் காணப்பட்டார், போராட்டங்களை சகிப்பதில் மாதிரியாய் காணப்பட்டார், பரிசுத்தத்துல மாதிரியாய் காணப்பட்டார், ஜெபிப்பதில் ஆண்டவர் மாதிரியாய் காண்பித்தார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நாம் கொண்டாடுவது உண்மையான கிறிஸ்துமஸ் இல்லை என்று சொன்னால், வருடந்தோறும் நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். ஆனால் கடந்த கிறிஸ்துமஸ்க்கும் என்னுடைய வாழ்க்கையில, இந்த கிறிஸ்துமஸ்க்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன முன்னேற்றம் இருக்கிறது என்பதை அலசி ஆராய்ந்து நம்மை நாம உணர்ந்து புரிந்து கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை அனுசரிப்போம். உண்மையான கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்து போன முன்மாதிரியை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜெபிப்பதில் நீர் முன்மாதிரியா இருந்திருக்கிறீர். தனி ஜெபத்தின் அவசியத்தை, முக்கியத்துவத்தை எங்களுக்கு நீர் உணர்த்திருக்கிறீர். சுவாமி, உம்மை துதிக்கிறோம் பிதாவே. நீர் அப்படிப்பட்டதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில தனி ஜெபம் செய்கிறவர்களா, ஜபித்துல ஜெயம் எடுக்கிறவர்களாய், பிசாசை நொறுக்கிறவர்களாய் இருக்க பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை